அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 13/2/2026 ஆகிய இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பழைய நண்பர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் நாளாய் உள்ளது. பார்த்தே ரொம்ப நாளாச்சு, இவங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ நாள் கழித்து பார்ப்பனா மாட்டேனான்னு தெரியல, இல்லை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்ட நண்பர்கள், இந்த மாதிரியான நண்பர்களிடம் இருந்து உங்களுக்கு இன்றைய தினம் சகல விதமான உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி தான் அவங்க மூலமாக நீங்கள் சில ஆதாயங்கள் அடைய முடியும். தொழில் சார்ந்த உதவிகளோ அல்லது பொருளாதாரம் சார்ந்த உதவிகளோ, ஏன் கடன் மாதிரியான விஷயங்களோ உங்களால் அவங்க மூலமாக இன்றைய தினம் அடைய முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் 4:30 முதல் 5 மணி வரை. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 13. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீராமர். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌம் துர்க்கையாய நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோட நல்லபடியாக அமர்ந்து பேசுங்க. அதுவே இன்றைய உங்களுக்கான பரிகாரமாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உறவினர்களிடத்தில் சகிப்புத்தன்மை தேவையான நாளாய் உள்ளது. கொஞ்சம் சுரீர்னு பேசக்கூடிய சூழல் என்று உருவாகலாம். அதுவே உங்களுக்குள்ள மன கஷ்டத்தையும் மன வெறுப்பையும் உண்டு பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்களா உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாக்லேட் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 10. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நவதுர்க்கை அல்லது நவசக்திகள். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஏகதந்தாய வித்மகே. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் விழிப்புணர்வுக்குரிய நாளாய் இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்லது கெட்டதை எடுத்து சொன்னாலே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படும் நாளாய் உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன மகிழ்வும் மன நிறைவும் கொண்டாடும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசையானது தெற்கு, அதிர்ஷ்ட நிறமானது பச்சை. உண்டுங்க சார், ஆனால் 12 ராசி பலனும் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்கலாம். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட திசை தெற்கு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 5:30 முதல் 6:30 வரை.
இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 5. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அறிவு தெய்வமான சரஸ்வதி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தாமரை மலரின் மீது குங்குமம் வைத்து அந்த தாமரை மலரை நீங்கள் தரிசனம் செய்வது நீங்கள் தாய் மகாலட்சுமியையே தரிசனம் செய்வதற்கு இணையான பலனை தரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய நாளாய் உள்ளது. அதனால் தொழிலில் புது புது முயற்சி செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களோ அல்லது புதிய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களோ இன்றைய தினம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 11:20 முதல் 12:20 வரை. இன்றைக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சங்கடநாசன கணபதி நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் உங்களுக்கு உள்ள தோஷங்கள் தீர வேண்டும்னா புஷ்கர நீராடல் அவசியம். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குழந்தைகளிடம் சந்தோஷம் அடையும் நாளாய் உள்ளது. குழந்தைகளோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதீத மகிழ்ச்சியை தேடித்தரும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் எமரால்டு பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பார்த்தோம். அதே மாதிரி இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 11. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் வாமனர். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நரசிம்மாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ராகு பரிகாரம். நாகபூஜை செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வெண்கல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 16. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் தட்சிணாமூர்த்தி ஞானம் தரும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இன்றைய தினம் நீங்கள் பழம் மட்டும் உண்டு
விரதம் இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள், லைவில் இருக்கிற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் பலன் உள்ளதாக இருக்கும். அடுத்தபடியாக நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கின்றோம். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வியாபாரத்தில் பழைய பாக்கி வசூலாகும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுடைய சூழலை பயன்படுத்திக்கிட்டு வாரா கடனை கேட்க முடியும். வாரா கடனை வாங்கிறதுக்கு இன்றைய தினம் நல்ல நாளாக இருக்குது. மன உளைச்சலிலிருந்து, அதாவது கடன் கொடுத்த இடத்தில் மன உளைச்சல் உண்டாயிருக்கும் பார்த்தீங்களா, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தரும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:45 முதல் 7:45 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 4. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் பஞ்சபூத அதிதேவதைகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 மூல தத்துவங்களையும் வணங்க இன்றைய தினம் நல்லபடியாய் அமையும். இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சிவனென பிறந்தோம் சிவனடை இறந்தோம் அப்படின்ட்டு திருநீற்று பாடல் பாட சிறப்பாய் அமையும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தர்மத்தின் வழியில் செல்வது. இன்றைய தினம் யாருக்கும் துரோகம் செய்யாமல் வஞ்சனை செய்யாமல் இருப்பதே உங்களுடைய ஜாதக பரிகாரமாய் இன்றைய தினம் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மாணவர்களுக்கு சிறந்த நாளாய் உள்ளது. கல்வியின் சூழலில் உள்ள மாணவ பிராயத்தினர் இன்றைய தினம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல முயற்சி செய்யலாம், நல்ல வாய்ப்புகளை தேடித்தரும். மேற்படிப்பு சார்ந்த சிந்தனைகளுக்கும் அல்லது வழிகாட்டுதலுக்கும் இன்றைய தினம் முயற்சி செய்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் காஃபி நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 2. இன்றைய தினம் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசியினர் மிதுன ராசிக்காரர்கள், நீங்கள் அது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நரசிம்மர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஸ்ரீ ருத்ராய நமக அல்லது ருத்ர கவசம் பாராயணம் செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும். இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமாதான வாழ்க்கை வாழுங்க. இன்றைய தினம் யாரிடமும் சண்டையிட வேண்டாம், அல்லது சண்டை சச்சரவில் மன வருத்தத்தில் உள்ள நபர்களை ஒன்றிணைக்கும் பொருட்டு நீங்கள் அவங்கள சமாதானம் பண்ணுறதுக்கான ஒற்றுமையை சேர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளை செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் நாளாய் உள்ளது. அதனால் உங்களின் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் மன நிறைவடையும் நாளாய் அமையும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம்
மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண்ணானது 12. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்வதி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பகவதி அம்மா தாயே போற்றி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவனுக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் புஷ்பம் அர்ப்பணம் செய்து வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த பலனை தரக்கூடிய நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பரிகாரங்கள் செய்ய நல்ல நாளாய் உள்ளது. உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நிவர்த்தி செய்யவும் உங்கள் ஜாதகத்திற்கான பரிகாரங்களை செய்து முடிக்கவும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பு மிக்க நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8:30 முதல் 9:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 9. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அண்ணாமலையார். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஆனந்த அனுபவம் தரும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இரத்தம் தொடர்பு உள்ள உறவுகளுக்கு, இரத்த சம்பந்த உறவுகளுக்கு பச்சை காய்கறிகளை உணவாய் வாங்கி தரலாம். அந்த மாதிரி நீங்கள் தானம் செய்யும்போது இன்றைய தினம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், எந்த ஒரு மனக்கவலைகளும் இல்லாமல் நீங்கள் உங்கள் உறவுகளோடு ஒற்றுமையாக இருக்க முடியும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்ப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்ப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிட நாள் நல்லா இருக்கு. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 7. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் 63 நாயன்மார்களையும் 12 ஆழ்வார்களையும், அதாவது பக்தி இயக்க தலைவர்களை வணங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஐயப்பா சரணம். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்னதானம் செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீதிமன்ற வழக்குகள் இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு சாதகமான நாளாய் உள்ளது. பிரச்சனையை நல்லபடியாக தீர்த்து வைக்க முடியுங்கிற நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:45 முதல் 7:45 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 14. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி மற்றும் ராகு, கேது ஆகிய நவ கிரகங்களை வணங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமைகிறது. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் குருவாயூரப்பா. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைய தினம் நீங்கள் சுக்கிர ஹோரையில் 1 மணி நேரம் விரதம் இருக்க, மௌன விரதம் இருக்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.